குட் மார்னிங். வெரி வெரி குட் மார்னிங். சொல்லுங்க, மார்னிங் செஷன்ல என்ன கத்துக்கிட்டீங்க? ஹலோ, கோழி மாதிரி இருக்க போறீங்களா, சேவல் மாதிரி இருக்க போறீங்களா, கொக்கு மாதிரி இருக்க போறீங்களா? ஹலோ சந்தானம் சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க, பேசுங்க. கோழி மாதிரி தான் இருக்க மாட்டாது சார். நல்லா பரபரப்பா வேகமா இருக்கிறேன். நேற்று கூட ஃபுட் பேட்சை பத்தி நேற்று ஒரு மெடிக்கல் ஷாப்ல பேசிட்டு வந்துருக்கேன் சார். ஐயா, இன்றைக்கு ட்ரைனிங்ல என்ன உங்களுடைய என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இன்றைக்கு ட்ரைனிங்ல? அதை சொல்லுங்க. ட்ரைனிங்ல இப்போ ஒரு 7வது இது வந்து கரெக்டா வந்து 3 மாசத்துல 30 பிரசன்டேஷன் கொடுக்கணும்னு சொன்னாரு. புரிஞ்சுதா இல்லையா? ஆமா சார், ஆமா சார். அதை செஞ்சாதான் ஜெயிக்க முடியும். அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் 90 நாள்ல வெஸ்டேஜ் விட்டு வெளியே போறாருன்னா அவர் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணிருக்க மாட்டார். 3 மாசம் எல்லா ட்ரைனிங் மீட்டிங்கும் அட்டன் பண்ணணும். 3 மாசத்துல மினிமம் 30 பிரசன்டேஷன் கொடுத்துருக்கணும். நம்ம டெய்லி 2 பிரசன்டேஷன்றோம், அவர் 3 நாளைக்கு 1 பிரசன்டேஷன் சொல்றாரு. எத்தனை பேர் கொடுக்குறீங்க? உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. எத்தனை பேர் வெஸ்டேஜ் பத்தி பேசுறீங்க? வெக்கம் இல்லாம, பயம் இல்லாம, கூச்சம் இல்லாம யார் பேசுறீங்க? சார் அவர் சொன்ன மாதிரிங்க சார், அந்த 3 மாசம் வரைக்கும் நமக்கு கீழே வர்ற டவுன்லைன்ல அவங்கள நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா கண்டிப்பா மாசம் மாசம் வாங்க வச்சு நம்ம ப்ராடக்ட சாப்பிட்டு அவங்க நன்மை தான் பெறுவாங்க. அவங்க அதுக்கு வந்துட்டாங்கன்னாவே அவங்க வெளியே போக முடியாதுங்க சார். ஆனா வர வைக்கணும், நம்ம தான் வர வைக்கணும் பேசி. அது அந்த 3 மாசத்துல ஒருத்தர் வெளியே போறாரு அப்படின்னா அவர் இதெல்லாம் செஞ்சிருக்காரா? 3 மாசம் செஞ்சிருந்தா மீட்டிங் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்காரா? அப்ளைன் பேச்சை அட்டெண்ட் பண்ணவங்க போக மாட்டாங்க சார். அட்டெண்ட் பண்ணவங்க போக மாட்டாங்க, ஃபாலோ பண்ண போவாங்க. நான் பேசிடுறேன், கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. 3 மாசம் யார் ஒருத்தர் தொடர்ந்து ட்ரைனிங் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க, யார் ஒருத்தர் டெய்லி பிரசன்டேஷன் போறாங்க. அப்ளைன் கூட நீங்க 3 மாசம் போறீங்கன்னா அப்புறம் 3 மாசம் பிறகு உங்களுக்கு அப்ளைனே தேவையில்லை, நீங்களே இண்டிவிஜுவலா வேலை செய்யலாம். ஏன்னா நீங்க ஒரு லெவல் அடைஞ்சிருங்க. எப்பவுமே உங்க டீமுக்கு நீங்க ஹீரோவா இருங்க, உங்க அப்ளைனை ஹீரோவா மாத்தாதீங்க. அப்ளைனுடைய சப்போர்ட் வேணும், அப்ளைனுடைய ஐடியா வேணும், ஆனா நீங்க தான் சேல் பண்ணணும். எப்பவுமே அவர் வருவாரு, இவர் வருவாரு, சார் வருவாரு, சார் வருவாரு, சார் வருவாருன்னா சாருக்கு வர முடியலன்னா உங்க பிசினஸ் ஸ்டாப் ஆயிடுமா? இன்னைக்கு இந்நேரத்துக்கு பல ஆயிரம் டீ கடைகள் திறந்திருக்கும், பல ஆயிரம் மளிகை கடைகள் திறந்திருக்குது. அவங்களுக்கு எல்லாம் யாருங்க அப்ளைனு? யார் அப்ளைனு? அவங்களுக்கு எல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? அவங்க ஒரு கடையை வைக்கணும் முடிவு பண்ணாங்க, முதல்ல போட்டாங்க. அந்த முதல்ல போட்டது ஏதோ ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும், இல்ல வச்சுக்கிட்டு சில பேர் கத்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஓ இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். அப்புறம் ஒரு கடைக்காரர் வந்து சொல்லுவாரு, ஏன் ஆச்சு இப்படி வச்சிருக்கீங்க, இந்த இடத்துல நீங்க இதை வச்சிருக்கலாம்ல, இப்படி போடலாம்ல, இதெல்லாம் வச்சுக்கலாம்ல, என்ன எக்ஸ்ட்ரா இந்த பொருள்லாம் நீங்க சேர்க்கலாமே அப்படின்னு ஒவ்வொருத்தர் கொடுக்குற ஐடியாவை சேர்த்துக்குவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சொன்ன அண்ணாச்சிக்கே இவரு டஃப் கொடுப்பாரு. பிசினஸ்ல காம்படிஷனா இருப்பாரு, தப்பு கிடையாது. உங்க அப்ளைன் எல்லாருமே நீங்க அவங்கள விட அதிகமா வளரணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்கள விட அதிகமா செக் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நீங்க அந்த ஆசைப்பட்டு டெய்லி பிரசன்டேஷன் கொடுக்கணும் இல்ல? இப்ப நண்பர் ஜெகதீஷ் நேற்று டெல்லி போன வீடியோவை எல்லாரும் பாத்தீங்க, கரெக்டா? அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து இந்த பிசினஸ் நேசிக்கிறாரு, எந்த அளவுக்கு அவர் வந்து இந்த பிசினஸ்ல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, அதுதான் அதை காட்டுது. இன்னைக்கு டெல்லியில நடக்கக்கூடிய விழாவுக்கு தனியா கிளம்பி போயிருக்கிறாருன்னா இது என்னுடைய கம்பெனி,
என்னுடைய நிறுவனம் இதுல என்னால ஜெயிக்க முடியும். அதுதான் அவருடைய ஒரே குறிக்கோள். இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு வந்திருக்கு? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சார் எனக்கு வந்திருக்கு சார். நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கு சார் இருக்கிறேங்க டெய்லியுமே. நீங்க சொல்றது வந்து 100க்கு 100 உண்மை. எல்லா கடையும் திறந்துருக்கு, எல்லாமே பிசினஸ் பண்றாங்க. நம்மளும் பண்ணலாம், நம்ம ரெடியா தான் இருக்கிறோம் சார். டெய்லி 10 பேர் சந்திக்கிறேன், 10 பேருக்கு நம்மளுடைய கம்பெனியோடைய ப்ராடக்ட் எல்லாமே நான் விழிப்புணர்வு பண்ணிட்டு தான் சார் இருக்கிறேங்க. நானும் கூடிய விரைவில் வந்து ஜெகதீஷ் சார் அதை விட எம்எல்லாம் வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்றதுக்குண்டான வாய்ப்பு என்னோட மைண்ட்ல 100% இருக்கு. உயிர் மூச்சு இருக்கும் வரை வெஸ்டீஜ் மறக்க மாட்டேன். வெஸ்டீஜ் தான் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான வழின்னு சொல்லி புரிஞ்சுட்டு சார். டைரக்ட் சீரியல் எப்படின்ட்டு சார் சொன்ன மாதிரி வீடியோல நீங்க சொன்ன மாதிரி நம்ம எந்தெந்த துறையில வந்து எப்படி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகணும். போலீஸ்னா எப்படி போகணும், டாக்டர்னா எப்படி போகணும், அதே மாதிரி நம்மளுடைய டைரக்ட்லி நம்மளுடைய வெஸ்டீஜியருடைய ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றதுக்கு வெளியே டவுன்லைன்ஸ் அதிகரிக்க எப்படி போகணும், எப்படி வரணும் அப்படின்ட்டு எல்லாமே தெரிஞ்சேன். அதே மாதிரி வந்து நான் மூமெண்ட்ல இருக்கிறேன் சார். கூடிய விரைவில் வந்து நான் இதுல வெற்றியாளர் மாறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா வந்து ஜெயிப்பேன் சார். இதுல 100% எனக்கு இதுல நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட், கிரேட். இப்ப எல்லாராலையும் அந்த நம்பிக்கை வந்து அதை தொடர்ந்து அப்ளைன் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் அதுதான். உங்க அப்ளைன் சொல்லக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அப்ளைன் சொல்ற மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். அப்ளைன் பேசுறத கரெக்டா கவனிங்க. அப்ளைன் எப்படி பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே கவனிக்கணும். அப்ளைனை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுங்க. நல்ல அப்ளைனை டூப்ளிகேட் பண்ணுங்க. ஆக்டிவா இருக்க அப்ளைனை டூப்ளிகேட் பண்ணுங்க. உண்மையை பேசுற அப்ளைனை டூப்ளிகேட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான். வெஸ்டீஜ்ல உண்மையை மட்டும்தான் பேசணும். உண்மையை மட்டும்தான் இது பண்ணணும். நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒருத்தட்ட பணம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்க பணம் இல்ல. அது கம்பெனிக்கு சேர வேண்டிய பணம். அதை எந்த காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் ₹1 கூட எடுத்து செலவு பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அது உங்க டவுன்லைனோட பணம், கம்பெனிக்கு போக வேண்டிய பணம். நிறைய பேர் அதை எடுத்து செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளைன்ட்ட டவுன்லைன்ட்ட போன் எடுக்காம பேசாம ப்ராடக்ட் கொடுக்காம அதுல நிறைய பேர் வெளியே அனுப்பிடுறாங்க. கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். இது நம்முடைய வியாபாரம், இது என்னுடைய வியாபாரம், என் டவுன்லைன் ஒவ்வொருத்தரும் என்னுடைய சொத்துக்கள் அப்படின்னு அவங்கள பராமரிக்கணும். கரெக்டா இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம். நம்ம ஜெகதீஷ் சார் நேற்று போட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு உங்களுடைய பார்வைக்காக நான் இப்போ கூப்பிடுறேன். ஹாய், குட் மார்னிங். நான் ஜெகதீஷன் பேசுகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போகிறதுக்காக ஃப்ளைட் ஏறி இருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சின்ன விஷயம், நாங்கள் பண்ண விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து கடையை மாற்றி வாங்கி யூஸ் பண்ணோம். நல்லா இருந்தது. நல்லா இருக்கிற விஷயத்த வந்து 4 பேர் ஷேர் பண்ணோம். அவ்வளோதான் நாங்கள் பண்ண விஷயம். இதன் மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபாரின் டூரெலாம் போயிட்டு வந்தோம். அடுத்து இப்போ டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகிறோம். இதே வாய்ப்பு தான் உங்களுக்கு. வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திங்க. யோசனை பண்ணிங்கன்னா யோசனை பண்ணே இருக்கணும். இங்கே இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் செலவு பண்ணிட்டு தான் இருப்பீங்க. தயவுசெய்து கடையை மாற்றுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி லைஃப் வந்து உங்களுக்கும் கிடைக்கும். நிச்சயமாக வெயிட்டிங்கில் இருக்குது. உங்கள் மனநிலையை மாற்றுங்க. நம்ம ஏன் பிறந்து வளர்ந்து இதெல்லாம் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினைங்க. நிச்சயமாக இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்துங்க. தேங்க்யூ. விஷ் யூ வெல்த். எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ஹலோ. சூப்பரா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார். இந்த வாய்ப்பு தான் எல்லாருக்கும் இருக்கு. நண்பர் சொன்ன மாதிரி on your resume, a certified expert in ChatGPT and AITs. Sounds impressive, right? It can be your reality. இந்த வாய்ப்பு தான் எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ சார், வெரி குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். சார், நான் டெய்லி ஃபீல்டுக்கு போகும்போது கம்பல்சரி யாராவது ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைரக்ட் செல்லிங் பத்தி பேசாம இருக்கவே மாட்டேன் சார்.
அது ஏதோ ஒரு ரூபத்துல அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நோயாளியா இருப்பாங்க. வேற எந்த ஒரு இது இல்ல வந்து ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்க. இல்ல அவங்க என்ன பிரச்சனை இருக்குன்றதை நானே சும்மா பார்த்துட்டு அவங்களிடம் வந்து பாத்தீங்கன்னா பேசுவேன். பேசிட்டு சொல்லுவேன், ஏன் சார் கண்ணாடி போட்டுருக்கீங்கன்னா, ஆமா சார் கார்பரேட் பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. சரி சார், ஓகே சார், நம்மகிட்ட ஒரு அற்புதமான ஒரு ஐ சப்போர்ட் இருக்கு சார், அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க, உங்க லூட்டையில போய் உள்ள வேலை செய்யும். ஏன்னா பெரிஸ்ன்ற பழத்துல இருந்து எடுக்கிறாங்க, மேரிகோல்டுன்ற அந்த ஃப்ளவர்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுல கிடைக்கிற எக்ஸ்ட்ராக்ஷன் தான் நல்லா இருக்கு. 20 இயர்ஸ் கம்பெனி வெல்லஸ் பத்தி தான் நான் பேசிட்டே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சாதாரணமா பேசி ஒருத்தர் ஒரு ஐ சப்போர்ட் வந்து பேசி வச்சிருக்காரு. 1 or 2 days வாங்கிட்டு போய் கொடுப்பேன். அது மாதிரி எந்த பீப்புள் எங்க பார்த்தாலும் சரி, ஜஸ்ட் எனக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கரெக்டா என்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா கட்டாயமா ஏதாவது ஒரு வழியில அவங்ககிட்ட நான் நம்மளுடைய ப்ரொஃபைல் பத்தி இல்ல டைரக்ஷனை பத்தி நான் பேசாம இருக்கவே மாட்டேன் சார். நான் கட்டாயம் நான் பேசுவேன். வெரி குட், வெரி குட். நன்றி சார். Great. Thank you, thank you. ஜெகதீஷ் சார் இருக்கீங்களா உள்ள? இல்ல நளினி மேடம்? ஜெகதீஷ் சார் எத்தனை நாள் டூர் போயிருக்காரு? 2 சுட்கேஸோட போயிருக்காரு. 4 நாள் சார். 4 நாளா? எஸ் சார். 4 நாளைக்கு 2 சுட்கேஸ் எடுத்துட்டாரா? வெரி குட், சூப்பர். நேத்துல இருந்து ஆர்வமா அவர் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு நைட்ல இருந்து ஃபிளைட்ல போறதுல இருந்து எல்லாமே நமக்கு வீடியோ அனுப்பி சென்ட் பண்றாரு சார். சூப்பர் சார், கிரேட் சார். அவர் மாதிரி வெஸ்டேஜ்ல ஆர்வமுள்ள மனிதர்கள் பாக்குற அற்புதமான ஒரு சார். வெஸ்டேஜ்னாலே ஜெகதீஷ் வர்மா தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி அவரு பண்ணிட்டு இருக்காரு. முயற்சியுடையோர் இயற்சி அடையார். கண்டிப்பா சார். அவர் முயற்சி பயங்கரமான முயற்சி. அவர் முயற்சியை வந்து யாரும் முறியடிக்க முடியாது. பெரிய லெவல்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு ஜெகதீஷ் வர்மா. உலக லெவல்ல கொடிகட்டி பறக்கூடிய அற்புதமான மனிதர். மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து அவர் புறப்படுற காட்சியை அவர் போட்டோ எடுத்து அழகா ஷேர் பண்ணிருக்காரு. எல்லாருக்கும் இந்த மாதிரி பாராட்டுகளும் இந்த மாதிரி பயண அனுபவங்களும் என்ன கனவுகள் ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் ஃபிளைட்ல ஒரு முறையாவது ஏற முடியுமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கோடீஸ்வர அளவுல இருக்கிறவங்க ஒரு முறை ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தாங்க. இப்பதான் போன வாரம் போயிட்டு வந்தாங்க. நேற்று என் கூட ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க, அண்ணே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேண்ணே, ஃபிளைட்ல ஏறிட்டேனே அப்படின்னாங்க. அவங்க போன ஃபிளைட்டு ஏர் இந்தியா தான். இன்னும் எமிரேட்ஸ் இருக்கு, தாய் ஏர்வேஸ் இருக்கு, லுப்தான்சா இருக்கு, எட்டியாட்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஏறினாங்கன்னா என்ன மாதிரி ஒரு லக்ஸுரி. அதாவது ஒரு சாதாரண டவுன் பஸ்ல போயிட்டு வந்ததுக்கே அவங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னா, இன்னொரு லக்ஸுரி பஸ் எல்லாம் இருக்கு, பென்ஸ் எல்லாம் இருக்கு, மெர்சிடிஸ் பென்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப எப்படி இருக்கும்? அந்த மாதிரி டபுள் டக்கர் ஃபிளைட் இருக்கு. தாய் ஏர்வேஸ்ல டபுள் டக்கர் ஃபிளைட்ல போகும்போது அப்ப எந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் எங்களுக்கெல்லாம். இந்த அனுபவத்தெல்லாம் கொடுத்தது வெஸ்டீஜ்ன்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் அப்துல் நபீல் சொன்ன மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவர் அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்காரு. 10 வருஷங்கள்ல பல கோடிகளை சம்பாதிச்சு யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்லிட்டு இருக்காரு. தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய வெற்றிக்கான வழிய யாரும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சோட போயிடக்கூடாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எடுத்தவங்க யாருமே யாருக்காகவும் அதை விட்டு கொடுத்துடக்கூடாது, யாருக்காகவும் அதை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தோட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை, அதாவது இல்லாத ஒண்ணு யாருமே சொல்லல, இருக்கிற விஷயத்த பேசுறாங்க, நடந்த விஷயத்த பேசுறாங்க. அப்ப இந்த வெற்றியை நான் அடையணும் அப்படின்னா நாம ஜூம்ல முதல்ல மார்னிங் செஷன்ல பேச ஆரம்பிங்க. டெய்லி ஒரு பிரசன்டேஷன், டெய்லி என்ன ஆனாலும் சரி. நண்பர் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லா சிப்பிக்குள்ளேயும் முத்து இருக்குமான்னு தெரியாது, ஆனா முத்து இருக்கிற சிப்பியை மிஸ் பண்ணிடாதீங்க. அது உங்க பக்கத்து வீட்டுல கூட இருக்கலாம். அடுத்த வெஸ்டீஜ்ல சென்னையில இருந்தோ இல்ல தமிழ்நாட்டுல இருந்தோ ஒரு யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்கலாம். ஆனா நீங்க அவர் அப்ரோச் பண்ணாத வரைக்கும் அவர் எப்படி உங்ககிட்ட வருவாரு? அவருக்கு எப்படி தெரியும் வெஸ்டீஜ்ன்ற ஒரு அற்புதமான ஒரு உலக அதிசயம் உங்ககிட்ட இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? 8வது உலக அதிசயம் நம்மகிட்ட தான் இருக்கு, ஒரு 7 எழுத்து மந்திரம்ன்றது அவருக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. அதனால பேசுங்க, தயவு செய்து உங்க திருவாய் மலர்ந்து பேசுங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை வெஸ்டீஜுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சண்டேவா மாறும். ஒரு நாள் ஹாலிடே அப்படின்னா
இன்னைக்கு திருப்பூர் பழனிவேல் சார் குறைஞ்சது 20 பேரை பார்த்துருவாரு. ஏன்னா ஒரு 20 ஹாலிடே அவர் பார்த்துட்டாருன்னா அப்புறம் வாழ்நாளெல்லாம் அவருக்கு ஹாலிடேவா மாறிடும். அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தை பார்க்கணும், ஒரு சந்தோஷமான லைஃப் ஸ்டைல் வாழணும், யாருக்கும் அடிமையா இல்லாம இருக்கணும். இன்னைக்கு அவர் சொந்தமா ஒரு கம்பெனி வச்சிருந்தா கூட அந்த கம்பெனி தொழிலாளிங்க எல்லாம் வந்துட்டாங்களா, அந்த பையர் கரெக்டா வாங்கிட்டாரா, அந்த ப்ராடக்ட்ல ரிஜெக்ஷன் வந்திருக்கா, நம்ம ப்ராடக்ட் கரெக்டா இருக்கா, அது போய் வந்து செக் வர்ற வரைக்கும் அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்கா தான் இருக்கும். என்ன சார் கரெக்டா? அப்சல்யூட்லி ரைட் சார், சூப்பர் சார். ப்ராடக்ட் அவங்க ஒரு இதை பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி, அதை அந்த ப்ரொடக்ஷனை தயார் பண்ணி, அதை செக் பண்ணி வெளியே அனுப்பி அவர் கையில போய் அவர்கிட்ட இருந்து அந்த பணம் அக்கௌண்ட்ல வர்ற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸ் தான் அது. ஆனா வந்த பிறகுதான் மகிழ்ச்சி, வந்த பிறகுதான் அத்தனை தொழிலாளிக்கும் அவரு சம்பளம் கொடுக்கணும், எல்லாமே நடக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸான வாழ்க்கை இருக்காங்க. நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாம ஏன் சரியா பயன்படுத்தல? யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்துல் நபீல் சார் சொன்னதை நல்ல ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு ஆசான்ஜி ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா, அதாவது நம்ம ஃபேமிலி லைஃப்ல நம்ம பர்சனல் லைஃப்ல நம்ம எப்படி இருக்கணும்ன்றத ரொம்ப அழகா சொன்னாரு. சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும், அவ்வளவுதான். பஜார்ல உஜார் இல்லைன்னா அவர் அழகா சொன்னாரு. நான் சென்னைக்கு வந்த புதுசுல இந்த இதை கேள்விப்பட்டிருக்கேன். ஏறக்குறைய 40 வருஷம் கழிச்சு திரும்பவும் கேட்கிறேன். நம்ம உஜாரா இருக்கணும், எங்க இருந்தாலும் உஷாரா இருக்கணும். ஓடிபியை சொல்லிட்டு அப்புறம் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிடுச்சேன்னு புலம்புறது தப்பு. ஓடிபி எந்த காரணத்தை கொண்டு யாருகிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்றத ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு பேங்க்கும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா யாரோ ஒருத்தர் கேட்டாங்கன்றக்காக நம்ம ஓடிபியை ஈஸியா சொல்லிடுறோம். கரெக்டா இல்லையா? சொன்ன பிறகு அப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரச்சனை? ஓடிபியை சொன்னா எல்லா பேங்குமே பணத்தை கொடுத்துருவாங்க. அதனால ஓடிபி சொல்லக்கூடாது அப்படின்னா சொல்லக்கூடாது. வெஸ்டீஜ்ல பிரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ணணும். சார் நான் இல்ல சார் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன் சார், அப்புறம் பாத்துக்கலாம் சார். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் சார், அப்புறம் பாத்துக்கலாம் சார். பிரசன்டேஷன் 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 நீங்க பண்ண நீங்க இந்தியாவிலே நம்பர் 1 பிரசன்டரா மாறிடுவீங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த 5 P, ப்ரொஃபைல், பீப்புள், ப்ராடக்ட், பிளான், பொட்டன்சியல், இந்த 5 Pயும் கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு தெரியலையா? உங்க அப்ளைன் உட்காந்து கேளுங்க. அப்ளைன் நிறைய ட்ரைனிங்ல இதை சொல்லி கொடுத்தாச்சு. நிறைய ட்ரைனிங் இதை பத்தி இருக்கு, யூடியூப் வீடியோ நிறைய இருக்கு. நம்ம கத்துக்கணும்னு நம்ம விரும்பிட்டோம், ஆசைப்பட்டுட்டோம்னா நம்ம கைக்கே அதெல்லாம் சேரும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் மார்னிங் செஷனை சில பேர் ஃபோக்கஸ் பண்றாங்க, சில பேர் ஃபோக்கஸ் பண்றது இல்ல. சோ சார் இது குட் மார்னிங் சார். சார் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண பின்னாடி ஒரு நாளைக்கு 2 பேரையாச்சும் போய் வெளியே கிளம்புறேன் சார். நான் இப்போ 4 நாளா எப்பயாச்சும் 4 பேரை 5 பேரை சந்திச்சு எப்பயாவது ஒருத்தரை உள்ள கொண்டு வர பார்த்திருக்கேன் சார். எல்லாம் 2ஆம் தேதிக்கு மேல ஐடி போட்டு நாங்க பொருள் வாங்கிக்கிறோம், இனிமே எங்க வீட்டுக்கும் வாங்கிக்கிறோம், ஹெல்த்துக்கும் வாங்கிக்கிறோன்ற அளவுக்கு நம்பிக்கையை ஊட்டிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறதுங்க சார். ஏன்னா நம்ம போய் பேசினா மட்டும்தான் இது நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் நானே. இப்ப இந்த 4 நாள்ல நேத்து ஒசூர் போயிருந்தேன், ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு போய் ஃப்ரெண்டுங்களை பிடிச்சி அப்படி இப்படி எப்பயாச்சும் பேசி ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பா இதை நம்பிக்கையானவங்க கிட்ட நம்பிக்கையா வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால போய் அவங்கள கன்சல்ட் பண்ணி பேசிட்டு வரேன் சார். ஆனா கண்டிப்பா பேசினா மட்டும் வெளியே போய் நம்ம அதுல இறங்கி ஒர்க் பண்ணா மட்டும்தான் சார் நல்லா வர முடியும். பேசாமலையோ இல்ல அப்படியே அமைதியா ஆயிட்டு அப்படியே அமைதியா இருந்துக்கலாம்னா ஒண்ணுமே வராது. நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் நானும் மாசம் 15,000 ரூபாய்க்கு வாங்குறேன் வெஸ்டீஜ், அக்ரிக்கும் ஹெல்த்துக்கும். என்ன வாங்கினாலையும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் வாங்க வைக்கிறோம் 4 மாசமா. சோ புதுசாவும் சேர்க்கறதுக்கு நம்ம போய் பேசினா மட்டும்தான் சார் அது நடக்கும், இல்லாவிட்டா நடக்கவே நடக்காது. கிரேட் மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதுதான் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கமலமுத்து சார், சொல்லுங்க.
சார் நம்ம ஜெகதீஷ் சார் என்னுடைய அப்ளைட் தான் சார் அவரு. குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அவர் பாக்குறதுக்கு. கண்டிப்பா அவரை மாதிரி நானும் பிளைட்ல போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவரை மாதிரியே உழைக்கிறதுக்கு நான் ரெடியா வரும் சார். அவர் சொல்லும் போதெல்லாம் நான் கேட்கறது இல்லை அவ்வளவா. ஆனா இப்ப அவரு அச்சீவ் பண்ண மாதிரி இப்ப பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு சார். கண்டிப்பா நான் அவர் சொல்றத ஃபாலோ பண்ணணும் சார். அவரால் தான் சார் நான் வெஸ்டேஜ்க்கே வந்தேன் நான். தேங்க்யூ சார். அவரை மாதிரி நீங்க என்னென்ன செய்ய போறீங்க? கண்டிப்பா சார் 30 நாள்ல 30 பேரையாவது குறைஞ்சபட்சம் பார்த்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும் சார். வெஸ்டேஜை பத்தி பேசணும். அவர் என் கூட வந்திருக்காரு, எனக்காக பேசியிருக்காரு சார். நான் அவரையும் நம்பவே கூடாது. நாம அவர் சொல்றதெல்லாம் எனக்கு நினைவு இருக்கு சார். உண்மையிலேயே அவர் இல்லாம நான் பிரசன்டேஷன் பண்றதுக்கு இனிமேல் ரெடியா வரும் சார். கண்டிப்பா. வெரி குட். அவரும் பேச ஆரம்பிங்க. அவர் பேங்க்ல கொஞ்சம் பிஸியா ஒர்க் பண்றாரு சார். லீவ் டைம்ல கூட அவருக்கு டைம் கிடைக்குது இல்ல சார். லீவ் டைம்ல கூட அவருக்கு வேலை வைக்கிறாங்க. எனக்கும் அப்படிதான். நானும் அப்ரைசரா இருக்கேன் பேங்க்ல. அவர் சொல்லும் போதெல்லாம் இப்ப நமக்கு ஆனா இப்ப அச்சீவ் பண்றதை பார்க்கும்போது குரூப்ல ரொம்ப அருமையா இருக்கு சார் அவரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். குட் மார்னிங் சார். மேடம் ஜெகதீஷ் சாரை பார்க்கும்போது உண்மையிலே கோவா போன ஃபீலிங் இப்போ வந்துச்சுங்க சார். எல்லாம் ஒன்று அப்போ அந்த இது இப்போ ஃப்ளைட்ல சார் டெல்லிக்கு போயிருக்கிறாரு. எங்களையும் கூப்பிட்டு இருந்தாரு. நாங்க தான் சார் போக முடியல. உண்மையிலே மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த முறை மிஸ் பண்ண மாட்டேன் சார். அந்த பிளான் போட்டதெல்லாம் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணா சார். ஹோட்டலுக்கு எவ்வளவு ஆகுது, பிளைட்டுக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே கரெக்ட் தான். அதாவது இந்த வியாபாரத்துக்கான முதலீடுல இதுவும் ஒண்ணு. ஏன்னா நம்ம டெல்லி போறது, நம்ம ஹெட் ஆபீஸ பாக்குறது, நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறது, V20 ஃபங்க்ஷன்ல நம்ம கலந்துக்கிறது, இது எல்லாமே நம்முடைய வளர்ச்சிக்கான விஷயங்கள். இதெல்லாம் வந்து சரித்திரம். ஒரு சரித்திரத்துல இடம் பிடிக்கணும் அப்படின்னா சில தியாகங்களை பண்ணிதான் ஆகணும். ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். நான் கடையை விட்டு வெளியே போகவே மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டேன், என் வேலையை விட்டு வெளியே போகவே மாட்டேன். நான் கரெக்டா காலைல வேலைக்கு போவேன், சாயங்காலம் வீட்டுக்கு வருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, டிவி பார்ப்பாங்க, படுத்துருவாங்க. அப்படின்னா எப்படி வெற்றியில் ஜெயிக்க முடியும்? எல்லார மாதிரியும் நானும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டாதானே ஜெயிக்க முடியும். ஆசைப்படுறது மட்டும் கிடையாது, அந்த வேலையை பார்க்கணும்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், அப்படியே வந்து நம்ம பாபால வந்த மாதிரி அப்படியே வந்து எல்லாரும் வந்து இங்க வந்து நம்ம முன்னாடி வந்து உட்காந்துக்கணும், எல்லாரும் நம்ம சொல்லாமலே ஜாயின் பண்ணிடணும் அப்படிலாம் நினைக்கிறோம். அது எந்த வகையில சாத்தியம்? பாருங்க, டைமண்ட் டைரக்டர் தம்பி வெங்கடேஷ் வெளியே கிளம்பி ரெடியா உட்கார்ந்து இருக்கிறாரு ஃபீல்டுக்கு போறதுக்கு. ஸோ இந்த கமிட்மெண்ட், காலையில நம்ம கிளம்பணும், வெளியே காலையிலே குளிச்சுட்டு கிளம்பணும், அதோட மார்னிங் செஷனையும் பார்க்கணும்னு உட்காந்து பார்த்துட்டு கிளம்புறாங்க. இந்த கமிட்மெண்ட் தான் அவங்களுடைய வெற்றி. இன்னைக்கு அவர் டைமண்ட் டைரக்டர் ஆயிருக்காருன்னா காரணம் என்ன? இந்த கமிட்மெண்ட். டெய்லி கமிட்மெண்ட், டெய்லி நான் இந்த இடத்துக்கு போவேன், இந்த இடத்துக்கு போவேன், டெய்லி 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 பிரசன்டேஷன், மீட்டிங் 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 பிரசன்டேஷன். இதுதான் அவருடைய வெற்றி. அவர் டீம்ல உள்ள நண்பர்கள் அவரை சரியா பயன்படுத்திக்கிங்க, அவர்கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை கத்துக்குங்க, அவருடைய இந்த டெய்லி பிரசன்டேஷனை கத்துக்குங்க. டெய்லி ஷெட்யூல் போடுறாரு, மாசம் முழுசும் 2ஆம் தேதியே ஷெட்யூல் போட்டுறாரு. 2ஆம் தேதி சாம்பியன்ஸ் டே, இந்த வேலை இது இது இது. ஸோ இந்த மாதிரி கரெக்டா அப்ளைனை நீங்க ஃபாலோ பண்ணா போதுங்க. உங்க அப்ளைன் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணா போதும். சக்சஸ் ஆன அப்ளைன் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். உங்களை யார் வேணாலும் ஸ்பான்சர் பண்ணிருக்கலாம். இப்ப இன்னைக்கு ஜெகதீஷ் சாரை யார் வேணாலும் ஸ்பான்சர் பண்ணிருக்கலாம். பட் ஜெகதீஷ் சார் சில விஷயங்களை ஃபாலோ பண்றாரு அப்படின்னா சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிறாரு. மார்னிங் செஷன்ல டெல்லிக்கு போக முடிஞ்சவங்க கிளம்புங்கன்னு சொன்னோம், கிளம்புறாரு. அதுதான் அவருடைய வெற்றி. இதுக்கு வந்து யாரும் தள்ள வேண்டியதில்லை, தள்ளன்னு கட்டாயமும் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு, ஏன்னா 9 மணிக்கு பிளான் பண்ணோம் ஜூம் மீட்டிங். 9 மணிக்கு ராஜன் சாருடைய, நம்ம அருள்பிரகாஷ் சாருடைய அக்ரி ட்ரைனிங் இருக்கிறதுனால 8 மணிக்கு நம்ம டீம் மீட்டிங் இருக்கு. நம்ம டீம் மீட்டிங் இருக்கு. மேடம் பேசுறாங்க. 2ஆம் தேதி இந்த செலிப்ரேஷனை பத்தி பேச போறாங்க.
இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வரப்போகுது. அதை பற்றி பேச போறாங்க. சென்னையில் நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான விழாவுக்கு இன்னும் எவ்வளவு பேர் தயாராகிறீங்களோ தயாராகி வாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இது நம்ம விழா, நம்ம குடும்ப விழா, நம்முடைய வெற்றி விழா, நம்ம நிறுவனத்தினுடைய 20வது ஆண்டு விழா, நம்முடைய வெற்றி விழா. 13 வருஷமா இதுல நானும் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சென்னையில விஷயமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதனால வெஸ்டீஜ் சிறப்பா செயல்படுது. யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ வாங்க. யார் யாருக்கு ஜெயிக்கணும்னு விருப்பம் இருக்கோ வாங்க. சென்னைக்கு வாங்க. சென்னையினுடைய பிரான்ச் ஆபீஸ பாருங்க. கம்பெனி எப்படி ஒரு ஆபீஸை வச்சிருக்கிறாங்கன்றத பாருங்க. உங்களுக்கு நீங்க டைமண்ட் டைரக்டர் ஆயிட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து உங்களுக்காக தனியா ஒரு ரூம் ஒதுக்கி இருக்காங்கன்னு பாருங்க. கேபினை பாருங்க. எல்லாத்தையும் பாருங்க. வெஸ்டீஜ் அதாவது வீட்டுல உட்காந்துக்கிட்டு நம்ம குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்ட போறோமா, கொஞ்சம் வெளியே இறங்கி பிசினஸ் பண்ண போறோமா? இன்னைக்கு சென்னைக்கு வர்றதுக்கு யோசிச்சீங்கன்னா நாளைக்கு சுவிட்சர்லாந்துக்கு எப்படி வர முடியும்? சுவிட்சர்லாந்துக்கு வர்றதுக்கு ஆசை இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு முதல்ல வெளியே வரணுங்க. வெளியே வராம எதுவுமே நடக்காது. நான் என் தொழிலையே பார்த்துக்கிட்டு இருப்பேன், என் வேலையே பார்த்துக்கிட்டு இருப்பேன், அதையே விட மாட்டேன் அப்படின்னா குரங்கு கடலையை பிடிச்ச கதையாயிடும். குரங்கு கடலை பிடிச்ச கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். குரங்கு எப்போ கடலையை விடுதோ அப்போ குரங்கு தப்பிச்சிக்கும், குரங்கு நல்லா இருக்கும். குரங்கு கடலையை பிடிச்சா அதே இடத்துல தான் உட்காந்துருக்கும். குரங்கு கடலை பிடிச்ச கதை எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். யாருக்காவது தெரியலன்னா சொல்லணுமா? சார் சென்னையில என்ன டேட்டுங்க சார்? 2ஆம் தேதி மேடம், சண்டே, வர்ற சண்டே. வர்ற சண்டேங்களா? 2ஆம் தேதி எல்லா டிஎல்சிபிலையும் எல்லா பிரான்ச்லயும் வெஸ்டீஜினுடைய 20th anniversary ரொம்ப சிறப்பா நடக்கும். 20வது ஆண்டு விழா. நுங்கம் பக்கத்துலங்களா சார்? நுங்கம்பாக்கம். எஸ். உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் தெளிவா வரும் மேடம். எல்லா மெசேஜும் வரும். சரிங்க சார். உங்க வர முயற்சி பண்றோம் சார். கேளுங்க, எல்லாத்தையும் தெளிவா கொடுப்பாரு உங்களுக்கு. ஓகே சார். அன்பழகன் சாரோ, கோவிந்தராஜ் சாரோ, வெங்கடேஷ் சாரோ எல்லாரும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி தருவாங்க. ஜேபிஆர் சார் எல்லாருமே சொல்லி தருவாங்க. சரி. அதனால சிறப்பா எல்லாருமே எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். சோ சிறப்பா செயல்படுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். வெங்கடேஷ் சார் ஏதோ பேச போறீங்க பொழுது. சார் என்ன டைம் சார்? நீங்க வந்து காலைல 11 மணிக்கு மேடம். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். V20 லக்கி ட்ரா சார் இன்னைக்கு 11 மணிக்கு. V20 லக்கி ட்ரா அன்றைக்கு தான் டெல்லியில நடக்கும். அது லைவா எல்லாருக்குமே லைவா அது ஒளிபரப்பப்படும். அதையும் V20ல சக்சஸ் பண்ணவங்க அதை நேரடியா பார்க்கலாம். எல்லாம் நம்ம டீம்ல அச்சீவ் பண்ற எல்லாத்துக்கும் லக்கி ட்ரா விழும் சார் இன்னைக்கு. கட்டாயம் விடும். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம டீம் லக்கி தான். எல்லா லக்கி ட்ராலையும் நம்ம டீம் வின் பண்ணிருக்குது. நிச்சயமா இதுலயும் வின் பண்ணும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆமா சார். ஆமா சார். கிரேட். தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே சார். சென்னையில டைமிங் எல்லாமே இன்னைக்கு நைட் நடக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்ல மேடம் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. எல்லாருமே அத கேளுங்க, புரிஞ்சுக்கிங்க. ஓகே. இன்னைக்கு நைட் 8 மணிக்கு இதே லிங்க்ல இன்னைக்கு நைட் 8 மணிக்கு மீட்டிங் இருக்கு. குட் மார்னிங் சார். வினோத். வினோத் சார் குட் மார்னிங். சொல்லுங்க சார். நம்ம வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணோம்னா இன்னைக்கு அப்துல் நபிகள் சார் சொன்ன மாதிரி 90 நாட்கள்ல 30%. அதுக்கப்புறம் இப்போ புதுசா வர்றவங்க சில பேர் ஏன் வெளியே போயிடுறாங்கன்னு காரணம் சொன்னாரு சார். அவங்க வந்து தொடர்ந்து ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணா கண்டிப்பா வெளியே போக மாட்டாங்க சார். அதே போல நமக்கு அப்ளைன் இப்போ வெங்கடேஷ் சார் இருக்காரு. அந்த மாதிரி ஆக்டிவா இருக்கிற அப்ளைன் இருந்தா கண்டிப்பா யாரும் வெளியே போக மாட்டாங்க சார். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம செஞ்சோம்னா வெஸ்டேஜ்ல கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். தேங்க்யூ சார். கமலமூர்த்தி சார் என்னாச்சு? சார் சொல்லுங்க சார். சார் அந்த கதை சொல்றேன்னு சொன்னீங்களா, சொல்லுங்க சார். குரங்கு கடலை பிடிச்ச கதை உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? இல்ல சார், சொல்லுங்க சார். தெரியாது சார். ஓகே, இந்த கதையோட இன்னைக்கு மார்னிங் செஷனை முடிச்சுக்கலாம். அதாவது குரங்கு பிடிக்கிறவங்க ஒரு கூண்டு வச்சிருப்பாங்க.
ஆ. அதாவது இரும்பு கூண்டா இருக்கும். அது வந்து அதுல அந்த சைடுல கம்பி அந்த கூண்டுல எப்படி இருக்கும்னாக்கா, இந்த கைய சைடா உள்ள விடுற மாதிரி இருக்கும். உள்ள ஆ. போய் சரியா? அப்போ உள்ள ஆ. என்ன பண்ணுவாங்க, குரங்குக்கு பிடிச்ச கடலை என்ன கடலை? கடலை. பொரிச்ச கடலை, பொட்டுக்கடலை. ஆமா சார். பொட்டுக்கடலை உள்ள கொட்டி கலக்கா. வச்சிருப்பாங்க. உள்ள கொட்டி ஆ. வச்சிருவாங்க. ஆ. உள்ள கொட்டி வச்சுட்டு குரங்கு பிடிக்கிறவன் ஓரமா போய் நின்னுக்குவான். குரங்கு இந்த கடலையை பார்த்ததும் என்ன பண்ணுனா, அப்படியே சைடுல கைய விட்டு உள்ள கடலையை அப்படியே குத்தா அள்ளிடும். ஆ. அள்ளுன பிறகு அந்த கையை வெளியே எடுக்க முடியாது. கை மாட்டிக்குது சார். கையை வெளியே எடுக்க முடியாது. ஆனா அந்த கடலையை உள்ள போட்டு அந்த கையை சைடுல எடுத்தா வெளியே வந்துரும் கையை. ஆனா குத்த எடுத்துக்கும் போது கை வெளியே வராது. ஆனா அது குரங்கு பிடிக்கிறவங்க வருவான். ஆனா அதுக்கு தப்பிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா கடலையை விட மனசு இருக்காது. சூப்பர் அந்த சார். கடலையை பிடிச்சிட்டு கையை இழுக்குமே தவிர அது வெளியே வராது. அப்போ குரங்கு மாட்டிக்கும். குரங்கு பிடிக்கிறவன் வந்து ஒரு தட்டி குரங்க தூக்கின்னு போயிடுவான். அவ்வளவுதான். ஓகே சார். இதே மாதிரிதான் நம்மள சில பேரு அந்த நம்ம செஞ்சிட்டு இருக்க வியாபாரத்தையும் செஞ்சிட்டு இருக்க வேலையும் விடாம பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அதனால என்ன லாபம்? அதாவது பெருசா ஒண்ணு. நான் உடனே வேலையை விடுங்கன்னு சொல்லல, உடனே வியாபாரத்தை விடுங்கன்னு சொல்லல. ஜெகதீஷ் சார் மாதிரி, பழனிவேல் சார் மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொல்றோம். இப்ப வெங்கடேஷ் சார் வந்து அவர் சொந்தமா லாரி வச்சு ஓடிட்டு இருந்தவர், நடத்திட்டு இருந்தவர். பட் அதை பார்த்துக்கிட்டே வெஸ்டேஜ் வியாபாரத்தை பார்த்தாரு. வெஸ்டேஜ் வியாபாரத்துல வரக்கூடிய வருமானத்தை பார்த்தாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த லாரியை வித்துட்டு ஃபுல்லா க்ளோஸ் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாரு. இன்னைக்கு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மாதிரிதான். அதாவது இன்னைக்கு சொந்த தொழில் பண்றவங்க நான் விடுன்னு சொல்லல. உங்களுக்கு வெஸ்டேஜ்ல வருமானம் வந்த பிறகு விடுங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு எம்ஆர்எஃப்ல வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கு எத்தனையோ பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஏன் சார் நல்ல வேலை, நல்ல கம்பெனி, ஏன் சார் விடுறீங்க? இன்னும் இத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது அப்படின்னு. பட் எனக்கு புரிஞ்சுது, வெஸ்டேஜ் அதை விட நல்ல கம்பெனி. வெஸ்டேஜ் என்னுடைய எதிர்காலத்தை சிறப்பா அமைச்சு தரணும். ஒரு 80,000 ரூபாய் வருமானம் வரும்போது வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தேன். ஓகே சார். வெஸ்டேஜ்ல எம்ஆர்எஃப்ல வேலை பார்க்கும்போதே வெஸ்டேஜ் நான் முழுசா பண்ணேன். 8 மணி நேரம் எம்ஆர்எஃப் கொடுத்தா 10 மணி நேரம் வெஸ்டேஜ் கொடுத்தேன். அது மாதிரி வெறித்தனமா பண்ணேன். எத்தனை பேர் அதுக்கு தயாரா இருக்கிறீங்க? ஒரு 2 மணி நேரம் கொடுக்கறதுக்கே உங்ககிட்ட 10 மணி நேரம் பேச வேண்டியிருக்கு. டெடிகேஷனா 2 மணி நேரம் கொடுக்கறதுக்கு இது யாரும் சொல்லி தர வேண்டியது இல்லைங்க. எங்க புதையல் இருக்கோ அங்க போய் எடுத்துக்கணுங்க, அள்ளிக்கணுங்க. எடுக்க வேண்டியதெல்லாம் அள்ளிக்கணும். அந்த புதையல் அல்றதுக்கு 10 பேரை கூட்டு வந்தா அவங்க அல்றதுல நமக்கு பங்கு இருக்குன்னா ஏன் அள்ளக்கூடாது? ஏன் அந்த 10 பேரை கூட்டு வரக்கூடாது? இன்னைக்கு பாருங்க, காலையிலேயே போய் பழனிவேல் சார் அவரு கம்பெனில போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறா என்னவோ தெரியல. இப்படித்தான் இன்னைக்கு முதல் போட்டவங்க நிலைமை இதுதான். பழனிவேல் சார் தப்பா எடுத்துக்காதீங்க. சூப்பர் சார், கரெக்டா சொன்னீங்க சார். அதான் உண்மை சார். தூக்கம் வராது. இன்னும் யாருமே தொழிலாளிங்க யாருமே வரல. அவரு போய் உட்கார்ந்துக்கிறாரு கம்பெனில. கண்டிப்பா சார், தூக்கம் வர மாட்டேங்குது சார். இதுதான் நிலைமை. பட் ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு அக்ஷய பாத்திரம் நம்ம கையில கிடைச்சிருக்கு, ஒரு அமுத சுரபி நம்ம கையில கிடைச்சிருக்கு. அப்ப இதை எப்படி பயன்படுத்த போறோம்? புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி 2 பிரசன்டேஷன் டெய்லி பண்ணுங்க. உங்க லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்துல் நபீல் சார் அழகா சொன்னார். 90 நாள் 90 பிரசன்டேஷன் கொடுத்தா வெல் அண்ட் குட். 30வது மினிமம் கொடுங்க. நீங்க வெஸ்டேஜ் விட்டு வெளியே போக மாட்டீங்க. மினிமம் அவர் சொன்னாரு 30. ஆனா 90 இல்ல 180 கொடுக்கணும்ன்றேன். ஒரு நாளைக்கு 2 கொடுக்கணும்னு சொல்றேன். அப்ப உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு பத்மா மேடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா போயிட்டு இருக்காங்க. வள்ளி மேடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. வினோத் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. மூர்த்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொருத்தரும் புரிஞ்சவங்க எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்டேஜ் புரிஞ்சவங்க கொடுப்பாங்க. அப்புசாமி சார் என்ன பண்றாருன்னு யாருக்குமே தெரியாது. டெய்லி காலையில கடையில வந்து கடை திறந்துடுறாரு 5:30 மணிக்கெல்லாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். டெய்லி பிரசன்டேஷன் தான் கொடுக்கறதா சொல்லிட்டு தான் இருக்குங்க சார். மக்களுக்கு உடைய பியர் கிடைக்கல அவங்க கிட்ட. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமையை சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் டெய்லியும் 2 பேர்த்த ஒரு தடவை பார்த்துக்க பேசாம இருக்கிற ஒரு நாள் கூட கிடையாதுங்க. விட்டுட்டு பேசியே தீருவேங்க நான் கண்டிப்பா. நல்ல விஷயம். இன்னும் கொஞ்சம் உங்களுடைய பேச்சுல
நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நிறைய எஸ் தகவல்கள் சார். அவங்களுக்கு கொடுங்க. சரியா? எஸ் சார். சரி, இன்னைக்கு நைட் 8 மணிக்கு எல்லாரும் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. வாங்க, உங்க டீம் எல்லாத்தையும் உட்கார வைங்க. இது வரைக்கும் பண்ணல, இந்த மாசம் வரைக்கும் பண்ணல, பரவாயில்ல. 20 வருஷம் வெஸ்டிஜி முடிஞ்சு நிறைய ஆஃபர்ஸ் வரப்போகுது. அந்த ஆஃபர்ல நம்ம எந்தெந்த நாட்டுக்கு பறக்க போறோம் அப்படின்றது ஆஃபர்ல தான் தெரியும். ஸோ ஆஃபர் வந்தாலும் வரலனாலும் நமக்கு சுவிட்சர்லாந்து தயாரா இருக்கு, நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு, நம்ம எல்லாரும் போறதுக்காக. ஸோ நீங்க எல்லாம் எந்த லெவல்ல வெஸ்டிஜ நேசிச்சு பண்றீங்களோ, விரும்பி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வெற்றி. அப்ளைன் தள்ளக்கூடாதுங்க, அப்ளைன் நீங்க இழுக்கணும். சார் எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க சார், நான் சுவிட்சர்லாந்து போகணும், நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க, நான் செய்யறேன். ஒரு நாளைக்கு 4% கூட நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன் சார், எனக்கு கற்றுக் கொடுங்க சார், நான் செய்யறேன் சார் அப்படின்னு வெறித்தனமா பண்ணணும். அன்றைக்கு நான் அதை தான் பண்ணேன். நான் ஃப்ரம் த டே 1 அதை பண்ணதுனால தான் 8 மாசத்துலேயே டைமண்ட் டைரக்டர் முடிக்க முடிஞ்சது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எத்தனை மாசத்தை கடந்து இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. அன்றைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லை, ஜூம் மீட்டிங் இல்லை, யார் கையிலையும் எந்த தமிழ்நாட்டில் பிரான்ச்சே இல்லை. மொத்தமே 16 பிரான்ச் தான் இருந்தது. சென்னை, வேலூர், சேலம், அதை விட்டா இந்த பக்கத்துல பெங்களூர் தான். அப்ப அந்த ஏரியால இன்னைக்கு உங்க ஏரியாலாம் உங்க கிருஷ்ணகிரியில இருக்கு, ராயக்கோட்டையில இருக்கு, தருமபுரியில இருக்கு. இன்னைக்கு எத்தனை பிரான்ச் வந்துருச்சு? கூத்தங்கரை சுத்தி சுத்தி பிரான்ச் இருக்கு. அப்ப அன்றைக்கு ஒண்ணுமே கிடையாது. அன்றைக்கு ஒசூர்ல இருக்கிற நண்பர்கள் சேலத்துல போய் பொருள் வாங்கிட்டு வருவாங்க, இல்லைனாக்கா பெங்களூர்ல போய் வாங்கிட்டு வருவாங்க. அப்படியே அவங்க பிசினஸ் பண்ணாங்க, சிறப்பா பண்ணாங்க. அப்ப இன்னைக்கு அதே இன்ட்ரெஸ்ட்ல உள்ளவங்க எல்லாரும் பண்ணா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிடுறோம், வாட்ஸ்அப்ல எல்லா வீடியோவையும் ஃபார்வர்ட் பண்றோம். அன்றைக்கு பட்டன் போன், ஒரு வீடியோட ஃபார்வர்ட் பண்ண முடியாது, எந்த வீடியோவையும் எங்கேயும் எடுக்க முடியாது, டெஸ்ட் மொழியில எதையும் எடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு எல்லாமே நம்ம கையில இருக்கு, எல்லா ப்ரூஃபும் கையில இருக்கு. நம்ம சக்சஸ் ஃபார்முலா டீம்ல நம்மளுடைய யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா எல்லா இதுவும் இருக்கு. உங்களுக்கு தேவையான எல்லா டெஸ்டிமோனியல் இருக்கு, எல்லா டெமோவும் இருக்கு. 529 வீடியோ இருக்கு, அதுல பயன்படுத்துங்க. தமிழ் மேடம் பேசுனது இருக்கு, எல்லாரும் இதுல எல்லாரும் பேசுனது இருக்கு. வெங்கடேஷ் சார் பேசுனது இருக்கு, குமார் சார் பேசுனது இருக்கு, நம்ம கோவிந்தராஜ் சார் பேசுனது இருக்கு, பழனிவேல் சார் பேசுனது இருக்கு, எல்லாமே இருக்கு. பத்மா மேடம் பேசுனது இருக்கு. சேனல் பேரு என்ன சார்? சேனல் பேரு சேனல் பேரு அதான் சார், நம்ம சக்சஸ் ஃபார்முலா டீம் நம்ம சேனல்ல தான் இருக்கு எல்லாமே. ஓகே 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 எல்லாமே இருக்கு. ரைட் ரைட் சார், சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறேன், நான் அதான் என்னன்னு கேட்டேன். ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணா டெய்லி உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும், எல்லாமே இருக்கு. சிறப்பா செயல்படுங்க. சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க அதற்கான வழிகளை தேடணும். ஒரு ஊர்ல போயிட்டு உங்களுக்கு ஒரு அட்ரஸ் தெரியணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே கம்முன்னு போய் நிப்பீங்களா? இல்ல அட்ரஸை 4 பேர்ட்ட காட்டி கேட்பீங்களா? இல்ல ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் கேட்பீங்களா? இல்ல பக்கத்துல இருக்க கடைக்கார்ட்ட கேட்பீங்களா? இல்ல அப்படியே கையை கட்டி நிப்பீங்களா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி? 4 பேர்கிட்ட விசாரிக்கணும் சார். டக்குன்னு பஸ்ஸை விட்டு இறங்கும் போது இல்ல, பஸ்ல இருக்கும்போதே கேட்டுருவோம், சார் இங்க வன்னியர் ஸ்ட்ரீட் எங்க சார் இருக்கு, இங்க பிள்ளையார் கோயில் எங்க சார் இருக்கு, கேட்போமா கேட்க மாட்டோமா? நம்ம ஃப்ரெண்டோ நம்ம ரிலேட்டிவ்ஸோ என்னென்ன அடையாளங்கள் கொடுத்தாங்களோ அதெல்லாம் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம் சார். உங்க அட்ரஸ் சொல்றதுக்கு ஆள் கூடவே இருக்கு, ஆனா அதை அட்ரஸை கேட்க மாட்டேன்றோம். அட்ரஸ் சொல்றாங்க இந்த ரூட்ல போங்கன்னு, அதை செய்ய மாட்டேன்றோம். ஃப்ரெண்ட்ஸ், உன் வாழ்க்கை உன் கையில், உன்னுடைய எதிர்காலம் உன் கையில், உன் குடும்பத்தினுடைய எதிர்காலம் உன் கையில், உன் பரம்பரையினுடைய எதிர்காலம் உன் கையில். கரெக்டா? எஸ் சார். தலைமுறைக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு அழகான வெற்றி வாய்ப்பை நம்ம கையில கடவுள் கொடுத்திருக்கிறாரு. யார் மூலமா கொடுத்தாலும் சரி, அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் இப்ப வெஸ்டேஜ் பண்றாரு பண்ணல மேட்டர் இல்ல, பட் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழி எல்லாமே இங்க இருக்கு. சிறப்பா செயல்படுங்க, வெற்றி நிச்சயம். விஷ் யூ வெல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.